வணக்கம். நம்ம ஆரோக்கியத்துக்கு இயற்கை கொடுத்த 5 பொக்கிஷங்கள். துளசி, கற்றாழை, வேப்பில, மஞ்சள் மத்தி இஞ்சி. இவரோட ரகசியங்களை இந்த வீடியோவுல விரிவா பார்க்க போறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதங்கள்ல ஒண்ணுதான் மூலிகைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூலிகைகளின் ராணின்னு சொல்லப்படுற துளசியோட 5 வியக்க வைக்கும் நன்மைகளை பத்தி தான். முதலாவதா, துளசி ஒரு சிறந்த சளி மற்றும் இருமல் நிவாரணி. சளி பிடிச்சிருக்கும் போது துளசி இலைய வாயில போட்டு மென்னு சாப்பிட்டா தொண்டை கரகரப்பு நீங்கி உடனடி நிவாரணம் கிடைக்கும். ரெண்டாவதா, காய்ச்சல் நேரத்துல துளசி கஷாயம் குடிப்பதன் மூலம் உடல் சூட்டை குறைச்சு காய்ச்சலை தணிக்கலாம். இது உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சியை கொடுக்கும். மூன்றாவதா, துளசி ஒரு சிறந்த கிருமிநாசினி. தோல் வியாதிகள் அல்லது சின்ன சின்ன வெட்டுக்காயங்கள் ஏற்பட்ட இடத்துல துளசி இலையை அரைச்சு பூசினா கிருமி தொற்று ஏற்படாம தடுக்கும். நான்காவதா, துளசி மன அழுத்தத்தை குறைச்சு தலைவலிக்கு சிறந்த நிவாரணம் கொடுக்கும். துளசி இலையை அரைச்சு பத்து போடுவதன் மூலம் தலைவலிக்கு உடனடி தீர்வு காணலாம். பாத்தீங்களா, துளசில இவ்ளோ நன்மைகள் இருக்கு. துளசிக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது இயற்கையின் ஒரு சிறந்த மாய்ஸ்சரைசர். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? போன வீடியோவுல துளசியோட நன்மைகளை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயற்கையின் ஒரு சிறந்த மாய்ஸ்சரைசர்னு சொல்லப்படுற கற்றாழையோட வியக்க வைக்கும் நன்மைகளை பத்தி தான். முதலாவதா, கற்றாழை ஒரு சிறந்த நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். இது தோலில் உள்ள வறட்சியை நீக்கி சருமத்தை பளபளப்பாக்கவும் இளமையாக வச்சிருக்கவும் உதவுது. ரெண்டாவதா, தீக்காயங்கள் அல்லது சின்ன சின்ன வெட்டுக்காயங்களுக்கு கற்றாழை ஜெல் ஒரு சிறந்த மருந்து. காயங்கள் ஏற்பட்ட இடத்துல இதை உடனே தடவினா எரிச்சல் குறைஞ்சு காயம் சீக்கிரம் குணமாகும். மூன்றாவதா, கற்றாழை ஜூஸ் குடிப்பதன் மூலம் செரிமான கோளாறுகளை நீக்கி வயிற்றுப்புண் ஏற்படாமல் தடுக்கலாம். இது உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுக்கும். நான்காவதா, கற்றாழை கூந்தல் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுது. கற்றாழை ஜெல்ல தலையில் தடவி மசாஜ் செய்வதன் மூலம் பொடுகு தொல்லை நீங்கி முடி பளபளப்பா மாறும். பாத்தீங்களா, கற்றாழையில இவ்ளோ நன்மைகள் இருக்கு. இந்த மெகா வீடியோவோட அடுத்த பகுதியில வேப்பிலை பத்தி பார்க்க போறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். கற்றாழையோட நன்மைகளை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயற்கையின் மிக விமத்துக்கென வேப்பிலைய பத்தி தான். நோய்கள் அண்டவா மூலிகையோட 5 பயன்களை பார்ப்போம். முதலாவதா, முகப்பரு மற்றும் தோல் அரிப்பு உள்ள இடத்துல வேப்பிலைய அரைச்சு பூசினா அதுல இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் கிருமிகளை அழிச்சு சருமத்தை அழகாக்கும். ரெண்டாவதா, காலையில வெறும் வயிற்றுல ஒரு சின்ன வேப்பில உருண்டையை சாப்பிட்டு வந்தா வயிற்றுல இருக்கிற தீய புழுக்கள் அழிஞ்சு செரிமானம் சீராகும். மூன்றாவதா, வேப்பிலைய தண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணியால தலைய அலசினா பொடுகு தொல்லை முழுசா நீங்கி முடி உதிர்வது குறையும். நான்காவதா, தினமும் ஒரு சில வேப்பிலைகளை மென்னு சாப்பிடுவது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும். வேப்பிலை இவ்ளோ நன்மைகளை நமக்கு தருது. இந்த வீடியோவோட அடுத்த பகுதியில நம்ம சமையல் அறையில இருக்கிற தங்கமலோட ரகசியங்களை பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. முதலாவதா, மஞ்சளுக்கு அலர்ஜி எதிர்ப்பு குணங்கள் அதிகமா இருக்கு. இது நம்ம உடம்புக்கு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை அழிச்சு அலர்ஜி அறிகுறிகளை குறைக்க உதவுது. ரெண்டாவதா, மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினி. காயங்கள் அல்லது வெட்டுக்காயங்கள் ஏற்பட்ட இடத்துல மஞ்சள் பொடிய அல்லது பேஸ்ட தடவினா கிருமிகள் அழியறதோட காயம் சீக்கிரம் குணமாகும். மஞ்சளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினன காலைல ஒரு டம்ளர் பல மஞ்சள் பொடியை கலந்து குடிச்சா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சு நோய்களை தடுக்கலாம். நான்காவதா, மஞ்சள்ல மூட்டு வலி நிவாரண குணங்கள் இருக்கு. மஞ்சளையும் எண்ணெயையும் கலந்து மூட்டு வலி உள்ள இடத்துல தடவி மசாஜ் செஞ்சா வலி குறைஞ்சு நிவாரணம் கிடைக்கும். மஞ்சள் இவ்ளோ நன்மைகளை நமக்கு தருது. இந்த வீடியோவோட அடுத்த பகுதியில இந்தியாவின் ஜின்செங்னு சொல்லப்படுற இஞ்சி வியக்க வைக்கும் நன்மைகளை பத்தி பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. முதலாவதா, இஞ்சியில இருக்கிற ஜிஞ்சரால் என்ற பொருள் செரிமான என்சைம்களை தூண்டி செரிமான பிரச்சனைகளை தீர்க்க உதவுது. வாயு தொல்லை, நெஞ்செரிச்சல் மற்றும் அஜீரண கோளாறுகளை இது குக்காத் தீர்க்கும். ரெண்டாவதா, கர்ப்பிணி பெண்களுக்கு வரக்கூடிய மார்னிங் சிக்னஸ், வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளுக்கு இஞ்சி ஒரு மிகச்சிறந்த இயற்கை மருந்து. இஞ்சி துண்டை மென்னு சாப்பிட்டா குமட்டல் உடனே நிற்கும். மூன்றாவதா, இஞ்சியில இருக்கிற அழற்சி எதிர்ப்பு குணங்கள் மூட்டு வலி, தசைவலி மற்றும் மாதவிடாய் வலி உதவுது. இஞ்சிய தண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வச்சு ஒத்தடம் கொடுத்தா வலி உடனே குறையும். இஞ்சி இவ்ளோ நன்மைகளை நமக்கு தருது. இதுவரைக்கும் நம்ம துளசி, கற்றாழை, வேப்பில, பிக்கன்கன் இது போன்ற பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.